என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறுயிர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான். அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இல்லை, அது தேவையற்றது. நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டித்தேன். அது ஒரு விபத்து. திரையரங்க நெரிசலில் ஒரு ரசிகை இறந்து போகிறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. பொறுப்பேற்க முடியாது. இப்போ குடிச்சிட்டு செத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது அவசியமற்றது. அதனால அல்லாரந்துக்கு இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன். அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை அவமானப்படுத்துறதா நினச்சி அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அந்த கைது அவசியமற்றது. இல்லை, ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு நான் இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு. அவ்வளோதான் ஒரு நடிகர் செய்ய முடியும். அதுக்கு மேலே அது நல்லது. வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி. தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலேயும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பாற்றாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் பாலா சாரோட 25 வருடங்கள் மற்றும் வணங்கான் சந்தோஷம். ரொம்ப சாரோட படங்களுக்கு ரொம்ப காத்துட்ருக்கேன். பாலா சாரோட மிகப்பெரிய விசிறி, அவரோட முதல் படம் ஃபஸ்ட் எவர் ஷோ பார்க்குற பழக்கம். என்னென்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஹீரோ எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி இயக்குனரோட படங்களில் பண்ணும்போது தான் அவரோட கதாபாத்திரம் ஹெவியாக இருக்கும். என்றைக்கும் அவரோட படங்கள் 10 படங்களுக்குள்ளே 25 வருடங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்புகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பாலா. பாலா சார் 25 வருஷம் ஆகுது அப்படின்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu. So I'm so happy. This movie will be the biggest hit. Definitely. He's coming back. So, நீங்கெல்லாம் you have to give him a support. Definitely he is going to rock again. Thank you guys. Okay, I'm Rida. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது, மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே. அப்போது எல்லாரும் பார்த்து போங்க. என்ன சொல்லணும் தெரியாது.
ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்க போகிறது. அண்ட் சாருக்கும் சுரேஷ் கமாட்சி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸுக்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 ஆண்டுகள்ன்றது ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச்லேயும் பாலாசருடைய 25வது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாலா சார் எங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணனாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரி சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு கதையை திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து பாலா சார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது பாலா 25 பாலா சாரோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச். வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் பிரதர் அருண் விஜய்க்கும் பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இது. பாலா சார் 25 இயர்ஸ். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த ஒரு இது ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வணங்கானோட ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா சார் இன்னும் பாலா சார் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண பிஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கான். தேங்க்யூ. பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்லவே முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய, இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார். ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து இன்னைக்கு 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சார் பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும். ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு காம்போவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகன்னா
நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு 75வது ஆண்டு 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.